ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்க்குரி ப்ராப்பர்ட்டி. நமது சேனலை தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்க எல்லோருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொட்டியத்து அருகிலங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய விவசாயம் நிலத்தோட டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர். ஸோ 8 ஏக்கருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா தாங்க. ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு வெறும் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஹைவேஸ்க்கு வெறும் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு. ஸோ டோட்டலாக 8 ஏக்கருங்க. ஃபுல்லாக தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குங்க. சிலது நல்லா பெருசாக இருந்து காய் காய்ச்சிருக்கு. சிலது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மரங்களும் இருக்குங்க. உங்களை வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்காங்க. ஸோ தென்னந்தோப்பு தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ஒர்த்தபிள் இந்த லேண்டு. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா மேற்கொண்டு இந்த லேண்டில் எதுவுமே ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு பராமரிப்பு பண்ணால் போதுமானது தான். மற்றபடி இதில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் நிலம் தாங்க இது. இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு ஒன்று இருக்குங்க, போர் ஒன்று இருக்குது, அண்டு இபி சர்வீஸ் இருக்குங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணோட தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி மண்ணுங்க. இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து 27 கிலோமீட்டருங்க, முசிறியிலேருந்து 20 கிலோமீட்டர், துறையூர்லேருந்து 48 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து 62 கிலோமீட்டர், காட்டுப்புதூர்லேருந்து 11 கிலோமீட்டருங்க. ஸோ ரொம்ப பக்கமாக ஹைவேஸ் பக்கத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு லேண்ட் வந்து அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக விவசாயத்துக்கு ஏற்ற லேண்டாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ டோட்டலாக 8 ஏக்கரு. இந்த 8 ஏக்கருக்கு அந்த ஒரு கிணறு ப்ளஸ் ஒரு போர்வெல்லே வந்து தண்ணி போதுமானது தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாதைங்க. இந்த நிலத்துக்கு 2 பாதை இருக்குது. இது ஒரு பாதைங்க. இன்னொரு சைடு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா கேட் போட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ஷெட்டு தெரியும் பாருங்கள் இந்த லேண்டில். இந்த லாஸ்ட்டில் இங்கே தெரியுதுங்களா, அந்த ஷெட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து மோட்டார் ஷெட்டு. அந்த மோட்டார் ஷெட்டு பக்கத்தில் தாங்க வந்து கிணறு இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த 2 மரத்துக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஷெட் இருக்குது. ஸோ அதுதான் மோட்டார் ஷெட்டு, ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் வந்து ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வந்து வச்சுருக்காங்கங்க. உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஏரியாவுமே வந்து மல்லிப்பூ வச்சுருக்காங்க. அந்த அடுத்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லிப்பூ தான் வச்சுருக்காங்க. ஸோ 2 ஏக்கர் ஃபுல்லாக மல்லிப்பூ தோட்டம் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தோட்டம் இருக்குது, தென்னை மரம் தென்னந்தோப்பு இருக்குது. ஆல்ரெடி இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு கிணறு அண்ட் போர்வெல்லே போதுமானது தான் தண்ணி இந்த 8 ஏக்கருக்கு. மண்ணோட தரம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேங்க, பொன்னி மண். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மல்லிப்பூ செடி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் தென்னை மரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அந்த செடியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி அங்கங்கே வச்சுருக்காங்க, சப்போட்டா செடியும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் பராமரிக்காமல் இருக்குது, அதாவது ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம வந்தோம்னா டைரெக்டாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியாவை தாங்க இருக்குது. ஸோ இதுக்கு 2 வழி இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் 2 சைடுமே நீங்கள் வந்துக்கலாம். ஸோ இது இன்னொரு பக்கங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏரியா தான். அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த லேண்டோட தென்னை மரம் தாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ ஹைவேஸ்க்கு வெறும் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 2 வழி இருக்குது. ஒரு கிணறு, ஒரு போர்வெல் அண்ட் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. தென்னை மரம் வந்து 300 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது. 2 ஏக்கர் வந்து ஃபுல்லாக மல்லிப்பூ செடி வச்சுருக்காங்க. ஸோ மண்ணோட தரம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னி மண்ணுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி விவசாய லேண்ட் வாங்குறது யாராவது விருப்பப்படுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த லேண்டோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் 32 லட்சங்க. உட்காந்து பேசணும் அப்படின்னா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இது ரிகார்டிங்காக இதுதான் நான் இன்னொரு வழி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை இந்த ரேஞ்ச் தான், அங்கே தான் கேட் போட்டிருக்காங்க.
ஸோ இந்த லேண்ட் ரிகார்டிங்காக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான லேண்டுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாங்குனீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.